ஜெய்பீம். நம்ம தம்பி வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக இங்கேருந்து நெடுதூரம் பயணிக்கிறாரு. தம்பி எங்கே போகிறாரு, இவர் எதை குறித்து விழிப்புணர்வு நடத்த வராருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நேர்காணல் தான். தயவு கூர்ந்து இந்த தம்பி எவ்வளோ தூரம் பயணிக்கிறாரோ அது வரைக்கும் பொதுமக்களை நம்ம தான் எல்லோரும் ஒரு சப்போர்ட் பண்ணணும். அவர் ஏன் பயணிக்கிறார், யாருக்காக பயணிக்கிறாரு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கேள்வி தான். தயவு கூர்ந்து வந்து எவ்வளோ தூரம் போனாலும் சரி, அவர் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் யாரும் அவர் வந்து எந்த தொந்தரவும் பண்ணாமல் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தம்பி, உங்கள் பேர், எங்கே போகிறீங்க, உங்களுக்கு எது நோக்கி உங்கள் பயணம்? என் பேர் யுவராஜ்னா. நான் திருத்தணி பெரியார் நகரில் இருக்கேன். திருத்தணிலேருந்து சேலம் மூலக்காடு அது வரையும் பயணிக்கிறேன். நான் போதைப்பொருள் விழிப்புணர்வுக்கோசம் பயணிக்கிறேன். தமிழகத்தில் போதைப்பொருள் வந்து போதைப்பழக்கம் தலைவரிசை அதிகமாக இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் நம்ம நடைப்பயணம் விழிப்புணர்வோட நோக்கி போகிறேன். போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய வந்து அரசாங்கம் விழிப்புணர்வு நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அரசாங்கம் விழிப்புணர்வு நடத்தினாலும் அதுக்கான தடுக்கிற நம்ம முயற்சி எடுக்கலை. நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் சொல்லுறாங்களே தவிர அதை தடுக்கிறதுக்கு எந்த இதுவும் செயலெடுத்து இது பண்ணலை. அங்கங்கே பிடிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க. அதையும் மீறி நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது உள்ள. அதெல்லாம் நல்லா தடுக்கணும். மக்களும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி அரசாங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இங்கே இருக்குது, இந்த மாதிரி பழக்கம் இங்கே இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அரசாங்கம் ஃபுல்லாக தடுக்க முடியும். இப்போது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக ஒழிச்சிட்டேன், கஞ்சா இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அவங்க சொல்கிறாங்க 0% தான் கஞ்சா இருக்குது, 0% கூட இல்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் பொய்யானது. தமிழ்நாட்டில் போதை பழக்கம் அதிகமாக இருக்குது. திருத்தணியில் நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. எல்லாமே கஞ்சா பழக்கம் தான். அவங்க கேட்டால் முறைச்சி பார்த்து அடிச்சதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அது போதைப் பொருளில் யூஸ் பண்ணி தான் அதுமாதிரி நடந்திருக்கு. இப்போ இங்கே கஞ்சா எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாநிலத்தில் விளையுதா, வேற என்ன விளையுதா, அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? வெளி மாநிலத்தில் தான் விளையுது. நம்ம நாட்டு விளையத்துக்கு அப்புறம் இல்லை. வெளி மாநிலத்தில் விளையுது. ஆனால் விளையிற மாநிலத்துலேயே இந்த அளவுக்கு சீர்கழி இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாக தலைவரிச்சு ஆடுது. இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க நாட்டுக்கு? எங்கே தான் பயணிக்க போகிறீங்க, என்ன தான் உங்களுக்கு முடிவு சொல்லியிருக்கீங்க, கரெக்டாக சொல்லுங்கள். அண்டை மாநில விளையாட இடத்துலையே சமூக சீர்கேடு எதுவும் இல்லை. அங்கேருந்து கடத்திட்டு வர இங்கே தமிழ்நாட்டில் சமூக சீர்கேடு அதிகமாக இருக்குது. கொலை வெட்டு இது போன்றதெல்லாம் இருக்குது. அது விழிப்புணர்வு தான். இளைஞர்கள் இதை பயன்படுத்தக்கூடாது. இனி அவங்களுக்காகவும் தமிழ்நாடு அரசு இது மேலும் இதுபடுத்தி எடுக்கணும், முறை எடுக்கணுன்றது. சரி, இப்போ நீங்கள் சமூகம் சார்ந்த போயில போர்டு சமூகம் சார்ந்து இருக்குது. இந்த சமூகம் சார்ந்த போயில எதுக்காக போகிறீங்க? உங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் பயன்படுத்தக்கூடாதா, இல்லை எந்த மாதிரி சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க இதனால்? என் சமூகம் மட்டும் இல்லை, அனைத்து சமூகமும் தமிழகம் ஃபுல்லாக எல்லாம் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்றது விஷயம். சமூகம் சார்ந்து போகிறேன்னா என்னோடய பாதுகாப்புக்கோசம் சமூகம் சார்ந்து எதனா ஒரு இடையில ஒரு தவறு விழுந்துட்டா அவங்க வந்து தூக்கி விடுவாங்க அப்படின்ற ஒரு சமூகத்தை, அதுதான் சமூகம் சார்ந்து போகிறேன். யார் உங்கள் தூக்கி விடான்னு எதிர்பார்க்குறீங்க? சமூகம் சார்ந்த என் சமூகத்தில் இருக்கவங்க அப்படின்னு. உங்கள் சமூகம் சார்ந்து தூக்கி விட நினைக்கிறீங்க இல்லையா? இப்போ உங்கள் போர்டு வச்சுருக்கிறது அவர் சார்ந்து. இப்போ திடீர்னு இப்போ நீங்கள் அவர் வந்து இப்போ ஒரு வீரப்பன் ஐயா ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, அவர் வந்து காலடி குரு ஐயா ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. இதனால் ஏன் மற்றவங்க ஃபோட்டோ ஏன் வைக்கல, ஏன் இவங்க ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். நான் வந்து மறைந்த தலைவரோட ஃபோட்டோ தான் போட்டிருக்கேனே தவிர உயிரோடு இருக்கிற தலைவரோட ஃபோட்டோ யாரும் போடல. நான் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவரோட ஃபோட்டோவும் போட்டிருப்பேன். அது அன்புமணி ஐயாவரும் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களும் ஒன்றா தான் இருக்காங்க. அன்புமணி அண்ணனும் சொல்லியிருக்காரு, என்னோடய நண்பன் ஆம்ஸ்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் போட்டு போனால் எங்கள் போகிற வழியில் என்ன நடக்குமோ அப்படின்ட்டு ஒரு புரிதல் இல்லாமல் தான் அதை நான் போட்டு வரல. நான் ஏன் போடலன்னு கேட்டல, உங்களுக்கான தலைவருங்க ஏன் அதுமாதிரி போட்டிருக்கே அப்படின்னு தான் கேட்டேன். சரியாம்மா, அது தப்பு இல்லை, நீ போடலாம். அவர் மட்டும் இல்லை, நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் உள் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அப்போது நம்ம மனித நேயத்தோடு தான் மக்கள் பயணிக்கணும் இல்லையா? இப்போ வேறு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க இதனால் என்ன சொல்ல வரேன்னா, தமிழக இளைஞர்கள் வந்து போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடாது. என் சமூகத்தை மட்டும் இல்லாமல் அனைத்து சமூகமும் தமிழக மக்களும் போதைப்பொருள் இளைஞர்கள் வந்து போதைப்பொருளுக்கு அடிமையாகவும் இருக்கக்கூடாது. அதை சொல்ல வரேன். அதேமாதிரி தமிழக அரசும் இதை முன்னெடுத்து கட்டுப்படுத்தணும். அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். அதே என்னோட கோரிக்கைகள். அதேமாரி வீரப்பன் ஐயா அவருக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு அனுமதி அளிக்கணும். அதுக்கு நான் பரிசீலிக்கணுமோ அதையும் பார்க்கணும் கோரிக்கை வைக்கிறேன். இப்போ உங்கள் சமூகம் சார்ந்து நீ போர்டு வச்சுருக்கீங்க இல்லையா? இப்போ வீரப்பன் ஐயா பற்றி என்ன சொல்ல வரீங்க, எதுக்காக போகிறீங்க, அவரை பற்றி என்ன உங்களுக்கு புரிதல் இருக்குது, எதுக்காக? ஏன்னா அவர் கடத்தல்காரன் தான் நல்லா சொல்லுவாங்க, அதை பற்றி நீங்கள் சொல்ல வரீங்க? அவர் கடத்தல்காரன்னா அவர்
சந்தனம் கடத்தினாரு, யானை தந்தம் கடத்தினாருன்னு தான் சொல்ல வரீங்க. வேறு எதுவும் நாங்கள் சொல்ல வரல தம்பி, சொல்லிக்கினாங்க தான் சொல்ல வந்தேன். நான் சொல்ல அது என்ன கூத்து விட்டுறது உள்ள. ஓகே அப்படின்னு அறிவித்தாங்க. இது இந்த அவர் தீவிர லிஸ்ட்டில் சேர்த்தாங்க. ஆனால் அவர் வேறு எந்த கெட்ட பழக்கமும் வச்சுக்கல. அவர் பொம்பளை இதுலேயோ அட்லீஸ்ட் அது ஒரு கஞ்சா இதுமாரி இதெல்லாம் கடத்தாமல் இது மட்டும் கடத்தானா சமூக சீர்கேடு கொடுக்காது அப்படின்ட்டு தான் அவருக்கு இது மட்டும் கடத்தினார். ஆனால் கடத்தியும் அவருக்காக ₹1 சேர்த்து வைக்கல. அவர் மக்களுக்காக தான் கொடுத்தாரே தவிர அவருக்கு எங்கள் குடும்பம் வாழணும் அப்படின்ட்டு ₹1 வரையும் அவர் சேர்த்து வைக்கல. அவருக்கு மற்றவங்களுக்காக தான் கொடுத்து தான் இது பண்ணார். அந்த புரிதலை நினச்சி தான் இப்போ நான் அவருக்கோசம் மணிமண்டபம் வேணும் அப்படின்ட்டு கோரிக்கையோடு போயிட்டுருக்கேன். இப்போ நீ கோரிக்கை வைக்கிற, இப்போ எல்லாம் கட்சி பேனலே அவர் பேர் போட்டோ போடுறாங்க. ஏன் மற்றவங்களாம் சொல்லாமல் உங்களுக்கு அந்த தோணுதுன்னா உங்களோட புரிதல் நான் அவரை பற்றி எனக்கு புரியல எனக்கு. ஏன்னா இப்போ எல்லாரும் கட்சிக்காரர் திடீர்னு போகிறாங்க. இத்தனை காலமாக உயிரிழக்கும்போது நீங்கள் யாரும் போடல, இப்போ திடீர்னு இறந்ததுக்கப்புறம் போகிறீங்க. அப்போ அவர் புரிதல்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு விழிப்புணர்வு நடத்தாமல் இருந்தாங்க, அது யார் தப்பு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் ஒரு இது தீவிரவாதியாக தான் பிரம்மம் காட்டி காமிச்சாங்களே தவிர அவர் நல்லவர், அவர் இந்தமாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் சொல்ல வரல. அவர் ஒழிச்சு கட்டணும் அப்படின்றக்கோசம் அவர் எப்படியெல்லாம் பழி போட்டு திணிக்க முடியுமோ அப்படி திணிச்சாங்க. இப்போ அவரை எனக்கு இப்போது கரெக்டாக புரிஞ்சுது, இப்படி தான் இருந்துக்கிறாரு, இந்தமாரி இருந்துருக்கிறாரு, ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு எனக்கு புரிதல் வந்த பிறகு தான் நான் இந்த பயணத்தை எடுத்துருக்கேன். என்ன தான் அரசாங்கம் அவர் தீவிரவாதி அறிவித்தாலும் நான் பரவாயில்ல, அவருக்கோசம் மணிமண்டபம் கட்டணும் அப்படின்ட்டு எனக்கு நல்ல மனுஷன் அப்படின்ட்டு அந்த புரிதல் எனக்கு வந்தது. அதனால் நான் அவருக்கு மணிமண்டபம் வேணும் அப்படின்ட்டு கோரிக்கை போகிறேன். இப்போ ஐயா காடுவெட்டி குரு இருந்தார் இல்லையா, இப்போ அவரை பற்றி சொல்கிறீங்க. தொடர்ச்சியாக அவங்களுக்கும் மற்ற சமூகத்துக்கும் பிரச்சனை வருது. இப்போ பிரச்சனை போயிடல, அதனால் உங்களுக்கு எதனா பிரச்சனை மற்ற சமூகத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? இவ்வளோ தூரம் பயணிக்கும் போது அது உங்களுக்கு கருத்து என்ன? அவர் சமூகத்துக்கு சார்ந்து சில இது சமூகத்துக்கு சார்ந்து நிறைய விஷயம் பண்ணியிருந்தாலும் அடுத்த சமூகத்துக்கும் சேர்த்து பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள். அது வெளியே சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அவரும் ஒரு ஜாதிக்குள்ளே அடிக்க வச்சுட்டாங்க. அவரும் நான் பட்டியலின மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லோரும் சேர்த்து தான் போராடி இருக்காருன்ட்டு எனக்கு இப்போ அவரும் புரிதல் வந்து, அதனால தான் அவருக்கு நான் எந்த கட்சி சார்ந்து போகாமல் அவங்கள வச்சு பண்ணியிருக்கேன். இதை நான் கட்சி சார்ந்து போகாமல் அவங்க 2 பேரும் நல்ல தலைவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாரையும் சமமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காடுவெட்டி குருவும் அப்படி தான் வாங்கிட்டு காமிச்சிட்டு போனார். அவரும் ₹1 சேர்த்து வைக்காமல் மக்களுக்காக வாங்கிட்டு போனார். அதேமாதிரி இருக்கணும். அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள். ஏன்னா இதுபோல் அர்ப்பணிப்பு கொண்ட இளைஞர்கள் வந்து இந்த நாட்டில் கம்மி தான் இல்லையா? இந்த தம்பி பாருங்கள், அவருடைய வேலையை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் குடும்பத்தை விட்டுட்டு, அதாவது இப்போது போதை கலாச்சாரத்தில் பார்த்தா அதிகமான விபத்து ஏற்படுது. விபத்தையும் பொருட்படுத்தாமல் நடைப்பயணமாக தான் போகிறாரு. இங்கேருந்து அவர் கோரிக்கை வைக்கிற கிராமம் வரைக்கும் நடைப்பயணமாக போகிறாரு. அதாவது வீரப்பனுடைய சமாதி வரைக்கும், வீரப்பன் ஐயா இறந்துட்டார் இல்லையா, அவருடைய சமாதி வரைக்கும் நடைப்பயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. இப்போ தம்பிக்கு வந்து அந்தளவுக்கு, அதாவது இதை மக்கள் விழிப்புணர்வு நடத்தணும்னு எதிர்பார்த்தார தவிர, ஆனால் இது எந்தளவுக்கு விழிப்புணர்வு நடத்துனது தெரியல. ஏன்னா இது போல் எவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ இது போல் இளைஞர்கள் நம்ம தான் ஊக்குவிக்கணும். யார்? நம்ம பொதுமக்களை நம்ம தான் ஊக்குவிக்கணும். தயவு கூர்ந்து சாதி மதம் இனம் அனைத்தையும் கடந்து இது போல் இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ போகிற வழியில் தம்பிக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல், யாரும் எந்த தொந்தரவு பண்ணாமல், இந்த சமூகம் சார்ந்து அவர் இருக்கிறாரு அப்படின்னு எதிர்பார்க்காம, தம்பிக்கு நிறைய படிச்சிருக்காப்புல. அதனால் தயவு செஞ்சு அவர் பின்னாடி வச்சுருக்க போர்டை பார்த்துட்டு யாரும் இந்த சமூகத்துக்கானவன் அப்படின்னு வந்து யாரும் முத்திரை கொடுத்தாமல் அவர் வந்து அவருடைய பயணத்துக்கு வந்து ஊக்குவிக்க பாருங்கள் தயவு கூர்ந்து. சரிங்களா? இது என்ன அன்பான வேண்டுகோள். தம்பி போகிற வரைக்கும் நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ண எதிர்பார்க்குறேன் இந்த வீடியோவை. எல்லா ஊர்லேயும் அவர் வரவேற்பீங்க, அவர் சின்ன சின்ன உதவிங்க செய்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். சாதி மதம் கடந்து, தயவு கூர்ந்து மறுபடியும் சொல்கிறேன், சாதியை கடந்து தம்பியுடைய அர்ப்பணிப்பை மட்டும் பாருங்கள், மற்றபடி பார்க்காதீங்க. தம்பி போர்டு வச்சுருக்கேன். தம்பி ஸ்கேனர் கற்றுல போர்டில் ஸ்கேனர் கிடையாது, யூடியூப் இருந்தால் வச்சுருக்காப்புல. தம்பி ஸ்கேனர் எதுவும் வைக்கல. முடிஞ்சால் நீங்கள் கையில் ஏதாச்சும் அவருக்கு பணம் கொடுத்து பயணிக்கிற வரைக்கும், அதாவது பெருசாக பணக்காரனாக போகிற தம்பி பணக்காரனாக போகிறத வச்சுட்டு அவர் உதவிக்காக நடந்து போகிறார் இல்லையா, அது ஏதாவது ஒரு தேவைக்காக மட்டும் நம்ம முடிஞ்சால் உதவி பண்ணுவோம். மறுபடியும் கேட்குறேன், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா தம்பிக்காக. ஜெய் பீம்.